Dear 12th standard students, in this video we are going to learn the 10th sum from the exercise 7.1. The question is a police jeep approaching an orthogonal intersection. Orthogonal intersection na இப்படி ஒரு x and y axisல இங்க intersect ஆகுது இல்லையா அந்த மாதிரி perpendicular-ஆ இருக்குது. From the northern direction, இந்த direction வந்து north அப்படினா இது south, இது east, இது west. So northern direction chasing a speeding car that has turned and moving straight east. அதாவது இந்த சைடுல ஒரு கார் போயிட்டு இருக்கு, இங்க இருந்து ஒரு ஜீப் வந்துட்டு இருக்கு, சேஸ் பண்ணுது. When the jeep is 0.6 km north of the intersection. So இந்த distance கொடுத்திருக்காங்க. இந்த ஜீப் உடைய distance வந்து 0.6 km. Here this is 0.8 km, that is x. And the car is 0.8 km to the east. So இங்க இருந்து 0.8 km இங்க கார் இருக்கு, இங்க ஜீப் இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, அந்த டைம்ல the distance between the car and the jeep, இந்த ஜீப்புக்கும் இந்த காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து changing at the rate of the car is increasing 20 km per hour. Distance between them and the car is increasing. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எக்ஸாக்ட்னு எடுத்துக்கிறோம், இது y, இது x, இது z, இதோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு பேரும் மூவ் ஆகும்போது இது இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், இது இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கோடு இந்த லைன் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வந்து 20 km per hour. தட் இஸ் dz by dt தான் 20 km per hour அது கொடுத்துருக்காங்க. Then if the jeep is moving at 60 km per hour at that instant, what is the speed of the car? இப்போ ஜீப் உடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, that is dy by dt. இங்க dy by dt எடுக்கிறப்போ மைனஸ் எல்லாம் எடுத்துக்கணும், இங்க பாசிட்டிவ் தான் இருக்கும், பிகாஸ் இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருது. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு சம்ல பார்த்துருப்போம், அங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனா நெகட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ இங்கே நெகட்டிவ்ல வந்ததுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ now we have to find the dx by dt. இப்போ ஈக்குவேஷன் எடுத்துங்க, x square plus y square equal to z square. இந்த ட்ரையாங்கிளில் OAB, இந்த ட்ரையாங்கிளில் பை பித்தாகரஸ் தியரம் x square plus y square equal to z square சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x உடைய வேல்யூ 0.8 ஸ்கொயர், y உடைய வேல்யூ 0.6 ஸ்கொயர் equal to z ஸ்கொயர். z ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர், that is z equal to 1. திரும்ப அதே ஈக்குவேஷன் எடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to time. 2x into dx by dt plus 2y into dy by dt plus 2z into dy by dt. 2 எல்லாத்தையும் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். Now substitute the values for x, y, dy by dt, z into dy by dt. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா we will get the value of the speed of the car. Speed of the car is 70 km per hour. That's all. Thank you.